நம்ம முதலமைச்சர் திட்டத்தில் கிளியராக சொல்கிறாங்க, அவங்க இந்த 8000 ரூபா கூப்பனை அவங்க கடையில் கொடுத்துட்டு வாஷிங் மிஷின், மிக்சி அல்லது கிரைண்டர் அல்லது என்ன அத்தியாவசிய பொருள், ஃப்ரிட்ஜு, ஏசி எது வேணாலும் அவங்க வாங்கிக்கலாம். அந்த 8000 ரூபா பணம் அவங்க கட்ட தேவையில்ல, கழிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அதை பயன்படுத்திக்கலாம். ஆமாம், ஒரு பொருள் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்துட்டு இந்த 8000 ரூபாய் கழிச்சிக்கிட்டு அந்த பொருளையும் நீங்கள் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் மாற்றிக்கலாம். அப்போ அந்த வீட்டுக்கு என்ன அவசியம் தேவை இருக்கிறதோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த அரசு உதவி செய்கிறது. இதுதான் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்களே முடிவு பண்ணிக்கிங்கன்னு சொல்கிற ஒரு சிறப்பான திட்டம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தலையை சொரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ ஆக்கப்பூர்வமான அரசியலும் எதை செஞ்சால் மக்களுக்கு தேவையான விஷயத்தை செய்வதாக இருக்குங்கிறத யோசித்து நம்முடைய தலைவர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நீங்கள் இது மட்டும் இல்லை, ஒரு 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 10 விஷயத்தை உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி நான் சொல்லிடுறேனே, அப்போ தான் நமக்கு அது தெளிவாக புரியும். இந்த திராவிட மாடல் 2.2ல் எசென்ஷியலாக அவர் சொல்லியிருக்கிற ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட விவசாயிகளுக்கு 20 லட்சம் கனெக்ஷன், மீட்டரே பொருத்தப்படாத இலவச கனெக்ஷன் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. இது சூப்பர் தானே சார்? மீட்டர் பொருத்தப்படாத 20 லட்சம் கனெக்ஷன்னா எவ்வளோ விவசாயிகள் பயன்பெறுவார்கள்? அவங்க தேர்தல் அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பம்பு செட்டு மோட்டர் வந்து 18% வரி இருக்குது, 5% வரியாக மாற்றுறதுக்கு நாங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம் ஜிஎஸ்டி கவுன்சிலில் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கொடுமடாது! விவசாய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கும் போது வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு அந்த பில்லை பாஸ் பண்ணுறீங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலில் வாயத்தை நீங்கள் உங்கள் சைடில் இருந்து நீ ஒரு விவசாயின்னு வேறு சொல்லிக்கிறீங்க. விவசாய பொருட்களுக்கு வரி போடுவதை நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கணும்ல. திமுக ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ட் பண்ணுது, அதிமுக ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்போ நீங்கள் தான் விவசாயிகள் நல்லா நான் பாதுகாக்கிறவங்களா? நீங்கள் தான் விவசாயின்னு சொல்லிக்கிறவரா? அப்போ எவ்வளோ பெரிய பித்தலாட்டத்தை பாருங்களேன். அப்போ நாம் என்ன பண்ணுறோம்னு சொன்னால், நம்மளுடைய பார்வையிலேருந்து நம்ம சொல்கிறது கரண்ட்டு வரியில் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அவர் எங்கே சொன்னார், மோட்டருக்கு ஒரு பொய்யை பேசுகிறாரு. அப்போ 2 வேரியேஷன், எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் பாருங்களேன். நாம் சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடந்த ஆண்டில் கூட நம்ம கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கு சரியான 6 லட்சம் கனெக்ஷனுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ரீ கரண்ட் கொடுத்துருக்கோம் நம்ம விவசாயத்துக்கு. ஓகே.